இது விமர்சனம் மட்டுமல்ல, தமிழ் சினிமாவின் கெத்து. வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆன திரைப்படம் சிறை படத்தின் திரை விமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படத்தில் நடிச்ச நடிகர்கள்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? இந்த திரைப்படம் உண்மை சம்பவம்ன்றாங்க. இந்த திரைப்படம் காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த திரைப்படம்ன்றாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி நல்ல திரைப்படமா இல்லை தோல்வி திரைப்படமா? இந்த திரைப்படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்த்துடலாம். இந்த திரைப்படத்தில் விக்ரம் பிரபு, அக்ஷய் குமார், அனிஷ்மா மற்றும் பலர். இந்த திரைப்படத்தோட கதை அருமையான கதை, தமிழ். இந்த படத்தோட இசை ஜஸ்டின் பிரபாகரன். இந்த படத்தோட டைரக்ஷன் சுரேஷ் ராஜகுமாரி. இந்த படத்தோட கதை, இந்த திரைப்படம் எப்படின்னா, கதையோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 2003 நடக்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம். அதாவது 95, 96, 97 நடக்கிற மாதிரி நம்ம கதையை வந்து நமக்கு வந்து சொன்னாலும், கதையோட ட்ராவல் ஆகிறது வந்து 2003, 2003 ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இந்த கதை. கதையின் கதாநாயகன் விக்ரம் பிரபு. இந்த விக்ரம் பிரபு இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக வந்து வேலூரில் இருக்கார். வேலூரில் வந்து வேறு ஒரு என்கவுண்டர் சம்மந்தமாக வந்து பிரச்சனையாகி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் விக்ரம் பிரபு பார்த்தா வந்து பிடிக்காது. அந்த மாதிரி வந்து யார் பார்த்தாலும் இவரை பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவரை பிடிக்காது. ஒரு கட்டத்தில் வந்து அவர் கீழே வேலை செய்கிற நண்பர் போலீஸ் அதிகாரி, விக்ரம் பிரபுக்கு கீழே இருக்கிற போலீஸ், அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுது. அவர் பிரச்சனைனா அவங்க அம்மா சீரியஸாக இருக்காங்க. அவங்க அம்மா சீரியஸாக இருக்கும்போது லீவு தர மாட்டாங்க. ஏன் லீவ் தர மாட்டாங்க, இந்த விஷயத்துக்கு கூட லீவ் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலதிகாரிகிட்ட போயிட்டு விக்ரம் பிரபு கேட்குறாரு. அதாவது படத்தின் கதாநாயகன் போய் கேட்குறாரு. இப்போ வந்து பாரா டியூட்டிக்கு போய் தான் அவனை டியூட்டிக்கு, இப்போ அவர் போகலன்னா நீ டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்ட, நீ போறியான்னு கேட்குறாங்க. அவருக்கு பதில் தான் கதாநாயகன் போகிறாரு. அதாவது இவர் கதாநாயகன் இருக்கிறது வேலூர், சிவகங்கை இதுக்கு போகிறாரு. போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஒரு குற்றவாளியை வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதாவது அக்யூஸ்ட், அவர்கிட்ட வந்து இவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க, கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு. ஆனால் நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த அக்யூஸ்ட் வந்து உண்மையிலேயே குற்றவாளி தானா? ஏன்னா அந்த குற்றவாளி வந்து ஒரு 5 வருஷமாக விசாரணை கைதியாகவே இருக்கார். நல்லா கேட்டுக்கோங்க, 5 வருஷமாக ஒரு விசாரணை கைதியாக இருக்கார். அவரை வந்து கோர்ட்டில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இந்த படத்தில் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணாரா இல்லையா? நடுவில் அப்படி என்ன பிரச்சனை இருந்தது? உண்மையிலேயே அவர் அக்யூஸ்டா இல்லையா? அப்படின்னு தான் இந்த திரைப்படம் வந்து ஒரு 2 ஹவர் 5 நிமிஷம். இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப நீட்டாக வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க. அந்த அளவுக்கு எந்த விதமான சின்ன மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நீட்டாக வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் எல்லா திரைப்படம் போலீஸ் அதிகாரினாவே ஹீரோயிஸும் இருக்கும். இந்த திரைப்படத்தில் ஹீரோயிஸெல்லாம் இல்லை. நடிகர் விக்ரம் பிரபு ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்க்ரீனில் நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரத்தில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணிக்காரு. ஏன் நிறைய படத்தில் வந்து போலீஸ்காரங்கள மாதிரி ஒரு உயர்த்தி தான் காட்டுவாங்க. இதில் வந்து எப்படின்னா, போலீஸ்காரே வந்து பார்த்திங்கன்னா தவறு பண்ணாவே போலீஸ்காரங்களையும் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரங்க எந்த ஒரு சுச்சுவேஷனில் மேலதிகாரிக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எந்த அளவுக்கு அப்போது போலீஸ்காரங்கள பயத்தில் இருப்பாங்க பார்த்துங்க. ஏன்னா நம்ம போலீஸ்காரங்களை வந்து நம்ம திட்டிடுறோம், ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற கஷ்டத்தை யாரும் காட்டுறதில்லை. அவங்களுக்கு இருக்கிற பின்னாடி இருக்கிற கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் இருக்குன்ட்டு இது கொஞ்சம் நல்லாவே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க. நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த திரைப்படத்தோட கதை இதுன்னு சொன்னால் இது இல்லை. இந்த திரைப்படம் வந்து ஒரு அழகான ஒரு காதல் கதை. இந்த காதல் கதையை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மெயின் வந்து திரைப்படத்தில் காதலிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து லவ் பண்ணுறது கதாநாயகி ஹிந்து. அந்த கலையரசின் கதாபாத்திரத்தில் அவர் நடித்தேன்னு சொல்கிறத விட அந்த கலையரசியாகவே வாழ்ந்திருக்காங்க அனிஷ்மா. ரொம்ப அழகாக வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு வந்து 7 ஸ்டார், ஓகேங்களா, 7 ஸ்டார் ஸ்கின் சொல்லுவாங்க. அவங்க தான் தயாரிப்பு. அவங்களோட சன்னு தான் அக்ஷய் குமார், ஓகேங்களா. அவரோட போலீஸோட பையன் தானே, தெனாவாட்ட நடிக்கலாம், என்ன ஒன்றா பண்ணிடலாம் அப்படின்லாம் இது பண்ணாமல் டேரக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ, கதைக்கு என்ன அவர் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவர்கிட்ட நடிப்பு திறமை இருந்திருக்கு. நம்ம பேக்ரவுண்ட்லாம் அப்புறம் தான்.
அவருக்கு வந்து நடிப்பு திறமை இருந்திருக்கு. அந்த நடிப்பு திறமையை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அந்த அடிக்கிற சீன் ஆகட்டும், போலீஸை வந்து எல்லாரும் வந்து அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. காதலியை வந்து 5 வருஷமா நம்ம பார்க்கல, எனக்கு அந்த விலங்கை வந்து அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற சீன்லாம் கண்ணில் வந்து அந்த க்ளோஸ்அப் சீன் வைப்பாங்க பாருங்கள். அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக அழகாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் இந்த திரைப்படம் வந்து நம்ம பார்க்கும்போதெல்லாம் யாராக இருந்தாலும் வந்து அழுதுருவாங்க. அதனால தான் இந்த திரைப்படத்தை வந்து ஸ்பெஷல் ஷோ வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு போட்டு காட்டியிருக்காங்க. அதாவது லேடிஸுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து தேட்டரில் வந்து எல்லா தேட்டர்லையுமே ஃபர்ஸ்ட் ஷோ ஓடினது வந்து லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த திரைப்படத்தை இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு காதல் இதில் ஏகப்பட்ட சீன்ஸுங்க வருது. நல்ல நல்ல சீன்ஸு. எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பார், கண்ணை என்னய்யா கண்ணை வந்து லோட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னுவார். கண்ணு லோட் பண்ணி இல்லையா ஐயா இல்லையா, அக்யூஸ் வந்து முஸ்லீமு, பேர் வந்து அப்துல் அப்படின்மா. ஏன்யா மதக்கலவரத்தமா எல்லாம் ஒத்துமையாக வாழ்ந்துக்கிற இடத்துல போய் இப்போ போய் வந்து மதக்கலவரம் மாதிரி முஸ்லீம்னாவே மதக்கலவரம் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் கேட்பாங்க. என் பேர் கூட தான் வந்து காதர் பாஷா, எடுத்து என்ன நீ சுட்டுருவியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த அப்துல் பேர் வந்து உனக்கு யாரும் தெரியுமா? அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுக்காக வந்து போராடினவர் அப்படின்னு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது பார்த்துங்க. அதாவது இந்த திரைப்படத்தில் எந்த விதமான விரசம் இல்லாமையோ ஒரு ஆபாச காட்சிகள் இல்லாமையோ இந்த திரைப்படத்தை அந்தளவுக்கு ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த முஸ்லீம் சம்மந்தப்பட்ட சீன்ஸுங்களாம் இந்த திரைப்படத்தில் வந்து வச்சாலும் அந்தளவுக்கு யாரும் பாதிப்பு இல்லாமல் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இந்த திரைப்படத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மெயின் இந்த திரைப்படத்தில் ப்ளஸ் என்னென்னா அந்த 2 பேர் காதலிக்கிறாங்க பாருங்கள், அவங்களோட நடிப்பு வாழ்ந்துருக்காங்க. அனீஷ்மாவும் அக்ஷய்குமாரும் வாழ்ந்துருக்காங்க அந்த கதாபாத்திரத்தில். அது வாழ்ந்திருக்காரு, அவங்க நடிப்பு திறமை வெளிப்பட்டிருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் டைரக்டர் தான். சுரேஷ் ராஜகுமாரி ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட இருந்து திறமையை வேலை ரொம்ப அழகாக வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப ஜஸ்டிஸ் பிரபாகரன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற போலீஸ்க்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் கிட்ட ஒரு நம்ம நினச்சோம்னா அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம அந்த ஹெல்ப் யாருக்கு யூஸ் பண்ணணும், அந்த யூஸ்ஃபுல் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு இந்த திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் பிரபு இப்போ இந்த படத்தோட கதாநாயகன் ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இந்த படத்தில் பதிவு பண்ணிக்காங்க. கதாநாயகன் பதிவு பண்ணது சொன்னதை விட இந்த படத்தோட கதை தமிழ், இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் அது என்னதான் வந்து அந்த கதை நம்ம என்னவெல்லாம் எழுதிட்டாலும் அந்த கதையோட கதாபாத்திரத்தெல்லாம் ரொம்ப அழகாக நடிக்க வச்சு நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணது யார்? டைரக்டர். ஸோ டைரக்டருக்கு தான் ஃபஸ்ட்டு சல்யூட். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தை வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எந்த விதமான லேக் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஓகேங்களா? எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த திரைப்படம் வந்து கனெக்டிவிட்டி ஆகும். எல்லார் ஆடியன்ஸும் இன்றைக்கி தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல படம் ரிலீஸ் ஆகிக்குது, போய் பார்த்துட்டு வாங்க.